ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. ஹலோ, எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சுது. ஒரு 3 மணிலேருந்து சரியான மழை. எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே பெஞ்சுது. 3 4:30 வரைக்கும். ஸோ இந்த கிளைமேட்டும் நல்லா கூலாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாமி பார்த்தேன்னா இன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணுறா, அது எப்படி பண்ணால் அப்படிங்கிறத எல்லா வரமும் சொல்லுவாள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெறும் அடை பண்ணுறேன். வெறும் அடை. அதுக்கு 1 டம்ளர் புழுங்கரிசி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இது 3 ஊற வச்சுருக்கேன். காத்தாலே ஊற வச்சுட்டேன். புழுங்கரிசி 1 டம்ளர், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை அரைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி அதில் சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு. ஏன் அதில் சேர்க்குறோன்னா சாஃப்ட்னஸ்க்கு. ஆமாம், அதில் வேறு ஒன்றும் அடைக்கி நம்ம சாஃப்ட்னஸ்க்கு எதுவும் போடலையோன்னா அதனால் தேங்காய் போட்டால் சாஃப்டாக இருக்கும். இது இதுக்கு தேவையான உப்புரப்பு. பச்சை மிளகா, வரமிளகா, ஒரு சில சமயம் வெறும் பச்சை மிளகா மாத்திரம் போடுவேன். இன்றைக்கி 2-3 வரமிளகாயும் போட்டு அரைக்கிறேன். இந்த வெறும் அடைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பெருங்காயம் போடுவேன். போட்டு அரைப்பேன். இது எல்லாத்தையும் போட்டு பெருங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, இது உப்பு, இது அரைச்சிட்டு இதுக்கு மேலே அரிசி எல்லாம் அரைச்சிட்டு இந்த தேங்காய் அரைச்சி இதில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துருவேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காத்தால மைசூர் ரசம் வச்சேன். அது வச்சுருக்கேன் கப்பில். மைசூர் ரசம் காத்தால. ஆமாம், பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டும் மைசூர் ரசமும் காத்தால வச்சேன். அதனால் காத்தால பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டும் மைசூர் ரசமும் வச்சேன். அது இருக்குது. இதுக்கு தொட்டுக்க, அடைக்க தொட்டுக்க, அப்படிலாம் மிளகா அப்படி கூட தொட்டுக்கலாம், என்ன தேவையோ அது. தெரியாது, அதெல்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நார்மலாக பண்ணுற அடையோட இது வெறுமாடைன்னு எங்கே சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், வெறுமாடு. இதுவும் எப்படி ஒரு 2-3 மணி 4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் மாமி கல்லில் வாத்துட்டு உடனே எடுத்துக்கணும். சூடாக எடுத்துக்கணுமா? கொஞ்சம் ஆறினா கொஞ்சம் வெறப்பாக போயிடும். ஓ, அப்படியா? இது 2வது முறுமுறுலாம் வாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முறுமுறுன்னு பார்த்தோம்னா கையோட சாப்பிடணும். ஆமாம், அதனால் இப்போ நார்மலாக பண்ணுற அடைக்கு போகிற ரேஷியோ வேறு. ஆமாம், அது சரிக்கு சரி போடுவோம். இப்போ 1 டம்ளர் புழுங்கரிசினா 1 டம்ளர் எல்லா பருப்பும் போடுவேன். அந்த மாதிரி போடுவேன், ஈக்குவலாக போடுவேன். இது சும்மா கொஞ்சம் பேருக்கு அதான். அதனால் அரைச்சிட்டு காமிச்சிட்டு அப்புறம் வாத்துட்டு காமிச்சிட்டு எல்லாம் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிப்பாங்க. இந்த மாமி அரைச்சிட்டா வெறுமாடைக்கு. ஸோ அது வெறுமாடை என்ன பதத்தில் அரைக்கிறாங்கிறது ரவையா? ரவை பதம். ரவை பதம். சரி, இது கொஞ்சம் பெருங்காயம், தூள் பெருங்காயம் போட்டுட்டேன். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டேன்னா முடிஞ்சது. அவ்வளோதான், வாக்க வேண்டியதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஆமாம். அப்புறம் வேறு என்ன போடுவேன்? வேறு பெருங்காயம் போட்டுட்டேன். ஏதோ இப்போ போடுவேன்னு இல்லை, போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டுட்டேன். பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சோண்டு போட்டுட்டேன். சரி, ரைட்டு. வாக்கிறப்ப காமிக்கலாமா? காமிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு இந்த மாமி ஒரு இது பண்ணியிருக்கா, மைசூர் ரசம். இந்த மைசூர் ரசம் எப்படி பண்ணாங்கிறத மாமி சொல்லுவாள். சொல்லுங்கள். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 3 தரம் கரைச்சிட்டேன். அதுக்குரிய உப்பு போட்டுட்டேன், பெருங்காயம் போட்டுட்டேன், கருவேப்பிலை, தக்காளி ஒன்று நல்லா மசிச்சு போட்டுட்டேன். தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதை இது பண்ணிட்டேன். 1 முட்டை நெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகா வத்தல், கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதையும் நல்லா வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பருப்பு ஒரு 25 கிராம், ஒரு கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன், துவரம் பருப்பு. ஸோ இதை ரசம் கொதிச்ச உடனே இந்த அரைச்சி வச்சது பருப்பு எல்லாத்தையும் கொட்டி நெய்யில் கடுகு தளிச்சு கொட்டி கொத்தமல்லி போட்டுட்டேன். அவ்வளோதான், பச்சை கொத்தமல்லி போட்டு இது பண்ணிட்டேன். இதுதான் தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மோர் குழம்பு நல்லாயிருக்கும். மோர் குழம்பு அடிக்கடி செஞ்சாச்சு, போகிறோம் தான் நான் இது பண்ணல. அப்படி இல்லைனாக்கா வெறுமனே சாப்பிடலாம். நம்ம இப்போ இது இருக்கு இல்லையா, மிளகாப்பொடி எண்ணெய், நல்லெண்ணெய், அதையும் தொட்டுக்கலாம். ஸோ மாமி தான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருக்கா. கருவேப்பிலை போட்டால் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போடுவேன். கொத்தமல்லி கொஞ்சம் நினைச்சு போடுவாள். அவ்வளோதான், நான் வாக்கும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான். சரி, கருவேப்பிலை போட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கா பாருங்கள், பச்சை கொத்தமல்லி அடைக்கி நல்ல வாசனையாக இருக்கும். அடை
அதான் வெறுமாடை. இந்த கல்லில் பார்க்க போகிறேன். காற்றால் பார்த்தோன்னாக்கா இந்த இது பண்ணல, என்ன பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டா, பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டு, மைசூர் ரசம் வச்சேன், அப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்தேன். இந்த சுண்டல் பண்ணினேன். இந்த சுண்டல் வந்து ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு பட்டாணி, வாரத்துக்கு 2 தடவை சுண்டல் பண்ணுவேன். மத்தியானம் எழுந்துட்டா நீங்கள் சாப்பிட்றதுக்காக. அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2-3 நாள் கொஞ்சம் ஊறிச்சுன்னா முளை விட்டுன்னு வந்துன்னு அதை வந்து மாமி வந்து இந்த நவராத்திரிக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு பண்ணிவிடுவா சுண்டல். ஸோ அதான் இப்போ இந்த கல்லில் தான் வாக்க போகிறான் மாமி. வாத்துட்டு காமிப்பா. மாமி ஊற்ற போகிறா. ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து ரவா தோசை மாதிரி வைப்பேன். இந்த இடம் கொஞ்சம் கனமாக வைப்பேன். இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். இதை கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம எடுத்தோம்னாக்க இது குழி போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரே ஒரு குழி ஒன்றே போடுறேன். கொஞ்சம் தேங்காய் நான் கலந்துட்டுருக்கேன். யூஸ்வல் ஆயிலோட நல்ல அந்த இதோட கொஞ்சம் தேங்காய் வாசனையாக நல்லா இருக்கும். இது அதனால தேங்காய் நான் தடவிட்டுருக்கேன். வெந்த ஒன்று திருப்பி போட்டு காமிக்கிறேன். வெந்த ஒன்று திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன். சரி, வெறுமாடை ரெடி ஆகிடுச்சு. மாமி இப்போ இது பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் சாப்பிட்டா தோசை மாதிரியே இருக்குது பாருங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஈவினிங் பார்த்தோன்னா இந்த மழைக்கு தான் வந்து பண்ணியிருக்கேன் மாமி. ஸோ எல்லோரும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கேளுங்க. கமெண்ட்டில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.